தினமலர் நிருபரை தாக்கிய ரவுடியை கைது செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் ஐஜி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி தினமலர் நிருபர் சரவணன் இவர் ஜூன் 5ஆம் தேதி செய்தியாளர் சந்திப்பை முடித்துவிட்டு புசி சாலை வழியாக வந்து கொண்டிருந்தார். அப்போது முல்லத்தாகிக் சாலை வழியாக வம்பா கீரப்பாளையத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவர் வந்தார். இருவரும் 2 சாலைகள் சந்திக்கும் இடத்தில் வந்தபோது மோட்டார் சைக்கிளில் மோதுவது போல் வந்த சங்கர் தினமலர் நிருபர் சரவணனை திடீரென்று தாக்கியுள்ளார். இதில் சரவணனுக்கு காது சவ்வு கிழிந்து காயம் ஏற்பட்டது. இது குறித்து புதுச்சேரி ஒதியஞ்சாலை போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. 2 நாட்களாகியும் புகார் மீது நடவடிக்கை எடுக்காததால் புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் ஒன்றிணைந்து ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் நடத்தினர். இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் விஸ்வநாதன் உள்ளிட்ட பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மாநில போலீஸ் கண்காணிப்பாளர் சந்திரன் பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளியை கைது செய்வேன் என்று உறுதியளித்ததின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. ரவுடிகளும் நிலம் அபகரிக்கிறவர்களும் வீடு அபகரிக்கிறவர்களும் அது மட்டுமல்லாமல் கொலைகள், கொள்ளைகள், அதே போல பெண்கள் ரோட்ல தனியா நடமாடினா அவங்க கிட்ட இருந்து செயின் பறிப்பு, நகை பறிப்பு போன்ற சம்பவங்கள் புதுவை மாநிலத்தில் தொடர்ந்து நடந்து வருது. இதற்கு காரணம் புதுவை மாநிலத்தில் ரவுடிகள் பல பகுதிகளில் இருக்கிறாங்க. அந்த ரவுடிகளை மீது புதுவை மாநிலத்தில் உள்ள காவல்துறையானது கடுமையான நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக ரவுடிகள் அதிகரித்திருக்கிறார்கள். குற்றவாளியை கைது செய்யவில்லை என்றால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என்று பத்திரிகையாளர்கள் தெரிவித்தனர்.